வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஆரம்பத்திலே கேட்குறேன் அப்படின்னா சேனல் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் போய்கிட்டு இருக்குது. அதனால் ஆடியன்ஸினுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ தயவு செய்து ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் யார் வெளியில் போவாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நிறைய பேருடைய பேர் வந்து மேலேயும் கீழேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த அன்அஃபிஷியல் வெப்சைட். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இன்றைக்கான ஷோவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வியானா மற்றும் எஃப்ஜேனுடைய அந்த ஒரு காதல் லீலைகள் நேற்றுல இருந்து, அதாவது இந்த வாரம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து வியானா வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க பல இடங்களில். எங்கள் அம்மா பார்த்தா என்னை கொன்றுவாங்க, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்கன்னே தெரில, எங்கள் அம்மா என்னை வீட்டில் சேர்ப்பாங்களானே தெரில, எங்கள் அண்ணன் என்ன நினைப்பான்னு தெரில, என் குடும்பம் என்ன நினைக்கும்னு தெரில, எங்கள் அம்மா கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவாங்க, நான் சின்னதாக வந்து ஒரு கையை பிடிச்சி நடிக்கும்போது கட்டுன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து கையை பிடிச்சிட்டு இருந்தால் கூட எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒரு வாரம் பேச மாட்டாங்க. யாராச்சும் எனக்கு ஃபோனில் ஒரு ஹார்ட் எமோஜியோ இல்லை ஒரு ஹக் எமோஜியோ அமுச்சு அதை எங்கள் அம்மா பார்த்துட்டா கூட என் கூட ஒரு வாரம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தர்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வியானா. கனிக்கிட்ட, விக்கல்ஸ் கிட்ட, ஏன் எஃப்ஜே கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கூட அவங்க பண்ணுறது வெறும் லவ் கண்டென்ட்டு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, அப்படி உங்கள் அம்மா மேலேயோ உன்னுடைய குடும்பத்தார் மேலேயோ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயோ உனக்கு அன்பும் அக்கறையும் ஒரு மதிப்பும் மரியாதையும் உனக்கு இருக்குது அப்படின்னா என்ன மயிருக்கு நீ வந்து இந்த லவ் கண்டென்ட்டை பண்ணணும்? இது லவ் கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் நெக்ஸ்ட் லெவலில் தொடர்ந்து தொடுதலுக்கு போயிருக்கிறாங்க. அவன் ஈஸியாக எந்த விதமான தயக்கமும் கூச்சமும் ஒரு வெக்கமும் இல்லாமல் கை வச்சுக்கிட்டு இருக்கான் வியானா மேலே. அதுக்கு நீங்களும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தலையை பிடிச்சி தடவுறான், இங்கே இப்படி பிடிக்கிறான், கன்னத்தில் இப்படி கை வைக்கிறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நேற்று வியானாவை வர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லும் பொழுது ப்ரோமோலேயே வியானாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். எஃப்ஜே கூட ஜெயிலுக்கு போகணுன்றதுல அவ்வளோ விருப்பம் அவங்களுக்கு. போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? நீ தப்பு பண்ணிட்டு என் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அப்படி நீ ஒரு கவலையும் படுற அப்படின்னா இது என்ன நீ சொல்ல வரன்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இதுக்கும் சேதுபதிக்கும் என்ன சம்பந்தம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் முழுக்க வியானா வந்து எடுத்துக்கிட்ட ரோல், அந்த ரோலில் அவங்க பண்ண சில விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஒரு விஷயத்த, அதாவது இவங்க வந்து சுட்டித்தனமாக, அது அவங்க பேர் வச்சுருக்காங்க, வாழ்த்தனம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட். இது வாழ்த்தனத்தை தாண்டி டாஸ்க் லெட்டரை கிழிச்சு போடுற அளவுக்கு நீ ஒரு வேலையை பார்த்து விட்ருக்க. இதை வந்து விஜய் சேதுபதி கேட்பாரான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. எதை கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டாக ஒரு கேரக்டரில் இருக்கும் பொழுது அசிஸ்டன்ட் வார்டனாக இருக்கக்கூடிய எஃப்ஜே கூட சேர்ந்து நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வன்மையாக கண்டிக்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோலின் படி, அந்த கதாபாத்திரத்தின் படி எஃப்ஜே வந்து ஒரு அசிஸ்டன்ட் வார்டன். அந்த வார்டனுக்கு எப்படி இருந்தாலும் 35 to 40 வயது இருக்கும். அந்த கேரக்டருக்கு சொல்கிறேன், நான் எஃப்ஜேவுக்கு சொல்லலை, அந்த கேரக்டருக்கு சொல்கிறேன். வியானா 12வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த கேரக்டர் +2 படிக்கிற ஒரு பொண்ணு, சொல்லப்போனால் ஒரு மைனர் பொண்ணு. ஒரு மைனர் பொண்ணுக்கும் இன்னொரு வயசில், அதாவது தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒருத்தர் கூட ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து வார்டனாக அவங்க நடந்து பண்ணலை, எஃப்ஜே வியானாவை தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் கேரக்டரில் இருக்கும்போது கேரக்டரில் இருக்கணுமா, இல்லை உங்களுடைய அந்த ஒரு புத்தியை வந்து அங்கே காட்டணுமா? இது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளை சொசைட்டியில் விதைக்காதா? இந்த சந்தேகம் நமக்கு மட்டும்தான் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்குமே இதே கேள்வி வருது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது, அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வருது, கணிக்கே அது வருது. கேரக்டரு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களே பல இடங்களில் சொல்கிறாங்க. ஆனாலும் எஃப்ஜேவும் வியானாவும் பரவாயில்ல,
இன்றைக்கி வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக எஃப்ஜே வாங்கியிருக்கானா அதனால தான். ஏன்னா அவனோட ரோலை பண்ணவில்லை. கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, வியானாவுக்கு வந்து பர்சனல் கார்டியன். ஒரு பர்சனல் கார்டியன் தன்னுடைய பொண்ணாக நினைக்க வேண்டிய ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு தொடுவானா? கிசு பேசுவாங்களா? குடும்பத்தை பற்றி பேசுவாங்களா? லவ்வை பற்றி பேசுவாங்களா? இவங்க உட்காந்து பேசிக்கிறதெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த பொண்ணு அவங்க வீட்டை பற்றி பேசுது, அவன் உடனே நான் பார்த்துக்கிறேன்றான். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டிலே சேர்க்க மாட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுது. என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, என்ன நீயா கூட்டு போகிறேன்னு அந்த பொண்ணு கேட்குது. இப்படி பல இடங்களை பேசிக்கிறாங்க. நேற்று உட்காந்துக்கிட்டு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நினச்சா நீ வந்து போயிரு, என்கிட்ட பேசாத அப்படின்னு வியானா சொல்லுது. உடனே இவன் வந்து நீ பேசுறது அப்படி தான் இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். அங்கே தான் வராங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வராங்க. சபரிலாம் வந்த உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும். அதாவது ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு கூட நேற்று இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவன் தலையை தடவிக்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் சொன்னாலும் அவன் வேணும்னே மற்றவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தடவுறான், கட்டி பிடிக்கிறான். அதாவது எப்படி கனியை வந்து கட்டி பிடிச்சி கழுத்தில் முத்தம் கொடுத்தானோ, எப்படி ஆதிரியை கட்டி பிடிச்சி வந்து ஆதிரிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தானோ, அதே மாதிரி வியானாவையும் கட்டி பிடிக்கிறான். கன்னத்தில் வியானாவுக்கு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல. நேற்று டாஸ்க் முடிஞ்ச உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கினாங்க. அந்த ஹக்கு வந்து சாதாரண ஹக்கு கிடையாது. ஒரு நண்பர்களுக்குள்ளே கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு நார்மல் ஹக் கிடையாது. நீங்கள் வேணாலும் அந்த ஃபோட்டோ கூட போட்டு விட்றேன், நீங்கள் அதை பாருங்கள். அப்படி வந்து 2 பேருக்குள்ளேயும் அவ்வளவு நெருக்கம். எதுக்கு? நீ குடும்பத்தை நினச்சி அவ்வளோ கவலைப்படுறனா நீ ஏன் அதை செய்யணும்? செய்யவும் செஞ்சிடுற, அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் இப்படி நினைப்பாங்கன்னு சொல்கிற. நமக்கு அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன வேணால் நினைக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு வியானாவை கண்டிப்பாக ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சுருந்து ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து இதை வந்து என்ன நினைப்பாங்க, எப்படி பேசுவாங்க. கண்ணிக்கிட்ட பேசும்போது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, எஃப்ஜே வந்து என்னை வந்து கட்டி பிடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னை பார்த்தா சும்மா விட மாட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கெலாம் சுத்தமாக பிடிக்காது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஜேவை போய் இவங்களே கட்டி பிடிக்கிறாங்க. இப்படி வந்து மாறி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேனல் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். மேபி வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கேன், சீசன் 4ல் பாலாஜி முருகதாஸ்க்கும் சிவானிக்கும் நடந்த அந்த ஒரு பிரச்சனை. அவங்க சிவானியோடைய அம்மா வந்து பலார்னு ஒரு அடி அடித்து அது பயங்கரமான ஒரு டிஆர்பி ஏற்றி விட்டுச்சு. அதே மாதிரி வியானாவுடைய தாயார் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சேனலே தான் இந்த லவ் வளர்க்குறாங்க. சேனலோடைய ஸ்கிரிப்ட் தான் இந்த காதல். எதுக்குன்னு கேட்குறேன். அவன் வந்து எஃப்ஜே வந்து பெரிய உத்தம புத்திரன் மாதிரி பேசினான் ஆதிரி விஷயத்தில். ஆதிரிக்கு வெளியில் ஆள் இருக்குது, வியானாவுக்கு ஆள் இல்லையா? வியானாவுக்குமே வெளியில் ஒரு ஆள் இருக்குது, ஓகேவா? அவங்களுடைய சமுதாயத்தில் சேர்ந்த ஒருத்தரையும் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து வியானா வந்து சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆதிரிக்கு ஒரு ஆள் இருக்குது, ஆள் இருக்கும்போது வந்து என் கூட இந்த மாதிரி பழகிறா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வேணாம், நான் வந்து பொண்ணு பின்னாடி போயிட்டு ஒரு பொண்ணு இது பண்ணிட்டேன், எனக்கு அந்த பேர் வேணாம், கேர்ள்ஸ் விஷயத்தில் மாட்டிக்கினா அது வந்து என் கெரியரே போயிடும், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லவ மாதிரி பேசுகிறான் ஆதிரி விஷயத்தில். வெளியில் போனது கடைசியில் யார்? ஆதிரி. ஆதிரிக்கு ஆள் இருந்து இவன் பின்னாடி சுற்றுனது வந்து கேப் மாதிரித்தனம் தான். இருந்தாலும் பாதிக்கப்பட்டது யார்? ஆதிரி தான். வெளில போயிட்டாங்க, பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தான். எஃப்ஜேவுக்கு அந்த பனிஷ்மெண்ட் இல்லை. இன்னைக்கு வியானா கூட பழகும் போது வெளியில் பேர் தப்பாக போகாதா? உன் கெரியர் ஸ்பாயில் ஆகாதா? ஏன்னா ஆதிரியை விட வியானா நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, அவ்வளவுதான் அவன் புத்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேர் நல்லா இருக்கும். அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லாமே பிஸ்னஸ். எதுலெல்லாம் பிஸ்னஸ் வருது பாருங்க, அவங்க பேர் பார்க்க நல்லா இருக்கும். ஆதிரி எஃப்ஜே பேர் நல்லா இருக்காது, அதனால் ஆதிரியை கழட்டி விட்டாரு. வியானாவை கூட அவன் நீ வந்து அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி பேச ஆரம்பித்த உடனே தொட ஆரம்பிச்சார் அவர். கையை பிடிக்கிறது என்ன, காது இப்படி சரி பண்ணி விடுறது என்ன, கம்பல் மாட்டி விடுறது என்ன, தலையானவனா கோதி விடுறது என்ன, அந்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு. நேற்று நைட்டு கூட ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் வெளியில் கையை விட்டு தலையை வந்து இது எதுக்கு? விக்ரம் தானே, விக்ரமா சபரியா தெரில, ஜெயிலுக்குள்ளேயே போயிரு, தலையை விட்டுரு பேசாத அப்படின்றாப்புல. ஸோ இவங்க பண்ணுறது வந்து இந்த இன்அப்ராப்ரியேட் பிஹேவியரை வந்து எல்லா ஹவுஸ்மேட்டுமே நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த வாரம் அந்த கேரக்டரில் இருந்துக்கிட்டு அந்த லவ் கண்டென்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு.
எப்படி பார்வதி இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்காக இன்னொரு டீச்சர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்களோ, அவங்க கூட பார்வதி கூட, நான் வந்து எஃப்ஜே மட்டும் சொல்ல மாட்டேன், பார்வதி கூட கேரக்டரில் இருக்கும் பொழுது கமருதனை போய் கட்டிப்பிடிக்க போயிருந்தாங்க. எனக்கு ஒரு 25 செகண்ட் கொடுங்க, நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். இதுவும் தப்பு தான். உங்களுக்கு பீரியட்ஸு, உங்களுக்கு கிராம்ஸ் இருக்குது, என்ன காரணம் சொன்னாலும் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது 24/7 போகக்கூடிய டாஸ்க். நீங்கள் கேரக்டரில் இருக்கும்போது 100% நீங்கள் கேரக்டரில் மட்டும்தான் இருக்கணும். பார்வதி கூட யூஸ் அண்ட் த்ரோ டைப்பு தான். ஒருத்தரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற ஒரு ஆள் தான். ஆனால் இது ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. இவங்க 2 பேர் பண்ணுறது வந்து ரொம்ப அப்பட்டமாக கேவலமாக இருக்குது. உட்காந்து அவங்க தனியாக பேசுகிறதெல்லாம் கேட்க முடியல நம்மளால். அவன் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கான். எஃப்ஜே ரொம்ப ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, முதல் 5 வாரங்கள் இவங்க 2 பேருக்குமே செட்டே ஆகாது. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை. எஃப்ஜே வந்து வியானாவை வந்து கலாய்ப்பான். வியானாவுடைய அந்த ஒரு கிரிஞ்சான ஒரு பிஹேவியரை கலாச்சி வந்து இவங்க வந்து இமிட்டேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரே வாரத்தில் இவங்க பேசக்கூட கிடையாது அந்த அளவுக்கு. திடீர்னு எங்கேருந்து ஒரு லவ் வந்துச்சு. ஸோ சேனல் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா லவ் சாங்லாம் போட்டு இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. அவங்களுடைய கண்டென்ட் தானே, கான்செப்ட் தானே அது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து சேனல் தானே, அதனால் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் இங்கே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த டாஸ்க் லெட்டரை வந்து கிழிச்சு போட்டதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் அதை தாண்டி எனக்கு தேவை ஒரு கேரக்டரில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை மக்களுக்கு சொல்கிறீங்க, விஷயத்தை என்ன கன்வே பண்ணுறீங்க, என்ன ப்ரீச் பண்ணுறீங்கன்ற ஒன்று இருக்குது. உங்கள் கேரக்டருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இந்த ராஜாங்கம் டாஸ்க்லையும் இல்லை யார்கிட்டையும். அதே மாதிரி இந்த வாரத்தில் நடந்த இந்த டாஸ்க்லையுமே கிடையாது. இது ரொம்ப இதனால தான் நாங்கள் போராட்டங்கள்லாம் நடக்குது. ஒரு மைனர் பொண்ணுக்கும் ஒரு வார்டனுக்கும் லவ்ன்றது இவங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து சேதுபதி கேட்கணும். இந்த ஷோக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறும் பொழுது அதை கேட்க வேண்டியது யார்? அந்த ஷோனுடைய ஹோஸ்ட்டு தானே. ஏன் கேட்க மாட்டேறீங்க? உங்கள் சேனலுடைய மேக்கிங்காக இருந்தாலுமே நீங்கள் நியாயமாக நடந்துக்கலாமே. இப்போ கமல் சார்லாம் இருந்தாலும் கூட வந்து ஓரளவுக்கு வந்து அவர் நியாயமாக பேசிடுவார். அவர் சேனலை தாண்டி பேசுவார். சேனல் சொன்னாலும் சொல்லனாலும் சில விஷயங்கள் அவர் கேட்கணுன்னா கேட்டுருவார். விஜய் சேதுபதி அப்படி ஏன் சேனலுடைய தலாட்டி பொம்மையாக இருக்கிறீங்க? கேட்கலாமே, பேசலாமே. அப்படின்னா உங்களை தூக்கியா போட்டுற போகிறாங்க. போங்க சார், அதோட இந்த ஷோவை மக்கள் மறந்துடுவாங்க. இப்போ சேதுபதி நியாயமான ஒரு விஷயத்தை பேசி அவர் மேலே சேனல் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா மக்களுடைய ஆதரவு தானே தேவை. மக்கள் யாருக்கு ஆதரவாக நிற்பாங்க? சேதுபதிக்கா சேனலுக்கா? ஆப்வியஸாக சேதுபதிக்கு தான். ஏன் அந்த தைரியமான முடிவு யாருமே எடுக்க மாட்டீங்க? இது வந்து அவர் பேசணும். என்னுடைய ஆசை அவர் கண்டிப்பாக பேசணும், அட்ரஸ் பண்ணணும். சேம் வைஸ் பார்வதி கமருதனுமே அவர் கேட்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ரோமோ பார்த்தா தெரிஞ்சிடும். பெருசாக இந்த வாரம் கண்டென்ட் இல்லை. இன்றைக்கி இந்த வாரம் எபிசோடு வந்து மொக்கையாக தான் போவோம். ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹோப்பு தான், நம்பிக்கை தானே எல்லாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு முக்கிய மூலதாரமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.